நம்ம வீட்டோட மின்சார தேவையை நம்மளே உற்பத்தி பண்ணி கழிக்கிறது தான் இந்த ஆன் கிரிட் சோலார் சிஸ்டத்தோட வேலை. நல்ல தரமான பேனல் போடுங்க, நல்ல குவாலிட்டியாக அதை மெயின்டைன் பண்ணுங்கள். நான் ஒரு வீடியோவில் பார்க்குறேன், சோலார் பேனலை மெயின்டைன் பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் கிடையாது, நீங்கள் சொல்கிற மாதிரி அதெல்லாம் க்ளீன் பண்ண வேண்டியது இல்லைன்னு அந்த வீடியோவில் போய்கிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு சோலார் பேனலில் ஒரு கையை மண் அள்ளி மேலே போட்டிங்கன்னா அதோட ப்ரொடக்ஷன் வந்து 10%லேருந்து 15% குறைஞ்சிரும். ஒரு சோலார் பேனலில் ஒரு பக்கம் கையை வச்சு மறைச்சிட்டிங்க அப்படின்னா அதில் இருக்கிற ப்ரொடக்ஷன் வந்து ஒரு 25% குறையும். இதெல்லாம் நீங்கள் நார்மலாகவே ஒரு ஃபேனை வந்து டைரெக்டாக சோலார் பேனலில் டிசி ஃபேனை டைரெக்டாக சோலார் பேனலில் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். அப்போ சோலார் பேனலை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்குரிய தண்ணி வந்து தெளிவான தண்ணியாக இருக்கணும். எந்த தண்ணியாக இருந்தாலும் ஒரே இடத்துல ட்ரிப் ஆகிக்கிட்டே இருந்துச்சு, இல்லை அழுக்கு ரொம்ப காவி கரை படியக்கூடிய தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு சோலார் பேனலை க்ளீன் பண்ணும்போது பேனல் ஃபுல்லாக வந்து காவி கரை படிஞ்சு போயிடும். அதனால் தண்ணியும் ரொம்ப முக்கியமானது. அதே நேரத்தில் க்ளீனிங் பண்ணுறது, பீரியாடிக்கல் க்ளீனிங், மாதத்தில் ஒரு முறையோ இல்லை 2 மாதத்துக்கு ஒரு முறையோ பேனலை கொஞ்சம் கவனம் எடுத்து வச்சுட்டிங்கன்னா நல்ல லாங் லைஃபாக இருக்கும். அதுக்கு தான் இந்த சைட்டில் வந்து நாங்கள் சோலார் பேனல் க்ளீனிங் ஒரு பம்பு, அதுக்குன்னே உள்ள ஸ்ப்ரிங்க்லர் இருக்குது. 180 டிகிரி க்ளீன் பண்ணும், பேனலை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரிங்க்லர் நாங்கள் இங்கே போட்டு கொடுத்துருக்குறோம். இது வந்து ஒரு 4 கிலோவாட் சிஸ்டம். திருவள்ளூர் மாவட்டத்தில் வெள்ளியூர் அப்படிங்கிற ஊரில் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். கரண்ட் பில்லு 10,000 வரைக்கும் வந்துச்சுன்னா இந்த 4 கிலோவாட்டில் வெறும் 400 தான் நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம். ஒரு வீட்டுக்கு தேவையான முழுமையான மின்சாரத்தையும் நம்மளே உற்பத்தி பண்ணக்கூடிய முடியும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து வெறும் ஒரு 240 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மட்டும்தான் நம்ம சோலார் பேனல் போட்டிருக்கோம். வீடு முழுமைக்கும் சோலார் பேனல் போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ பவர் வரும் பாருங்கள். அப்போ இயற்கையாகவே நமக்கு அருமையான பவர் கிடைக்குது. இதில் நீங்கள் ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியம் என்னென்னா, பேனல்களில் பலவிதமான டைப்பு வந்துருச்சு இன்றைக்கி. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பாலிகிறிஸ்டலைன் பேனல் அப்படின்னு வரும், மோனோ கிறிஸ்டலைன் பேனல்னு வரும். இதுதான் நிறைய பேருக்கு தெரியும். பாலிகிறிஸ்டலைன் பேனல் என்னன்னு கேட்டிங்கன்னா மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் ரொம்ப எளிமையாக தயாரிக்கக்கூடிய ஒரு பேனல். அதோட ப்ரொடக்ஷன் எஃபிஷியன்சி பார்த்திங்கன்னா 11%, 12% இருக்கும். இந்த 11%, 12% அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு புரியாது. அப்போ என்ன நினச்சிருவாங்கன்னா, அந்த பேனல் எல்லாம் ரொம்ப கேவலமான பேனலு, அது எஃபிஷியன்சியே கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. பூமியோட மேல் மட்டத்தில் ஒரு சதுர மீட்டருக்கு நீங்கள் சோலார் பேனலை வச்சிங்கன்னா அதில் 100 வாட்ஸ் ப்ரொடக்ஷன் ஆகுது, 50 வாட்ஸ் ப்ரொடக்ஷன் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த பர்சன்டேஜ். இப்போ பூமியோட மேற்பரப்பில் இயற்கையாகவே நமக்கு எவ்வளவு சூரிய சக்தி கிடைக்குதுன்னா ஒரு சதுர மீட்டருக்கு 500 வாட்ஸ் உங்களால் உற்பத்தி பண்ண முடியும். அந்த அளவுக்கு பவர் நமக்கு வருது. அதில் பாலிகிறிஸ்டலைன் பேனல் போட்டிங்கன்னா 11% உற்பத்தி ஆகும். 500 வாட்ஸில் 11%ங்கிறது 50லேருந்து 60 வாட்ஸ் உற்பத்தி ஆகும். அதே சைஸில் 1 மீட்டருக்கு 1 மீட்டர் அதே இடத்துல ஒரு மோனோகிறிஸ்டலைன் பேனல் வச்சிங்கன்னா 20% ப்ரொடக்ஷன் ஆகும். அப்போ 20%னா 100 வாட்ஸ் ப்ரொடக்ஷன் ஆகும். அப்போ ஒரு சதுர மீட்டர் அளவுள்ள ஒரு பாலிகிறிஸ்டலைன் வச்சிங்கன்னா 50 வாட்ஸும், ஒரு சதுர மீட்டர் அளவுள்ள மோனோகிறிஸ்டலைன் வச்சிங்கன்னா 100 வாட்ஸும் ப்ரொடக்ஷன் ஆகும். அப்போ என்னென்னா 100 வாட்டு பாலிகிறிஸ்டலைன் பேனல்லேருந்து 2 மடங்கு சைஸாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி இதில் வந்து செல் ப்ரொடக்ஷன் அப்படின்றதெல்லாம் பெரிய இதெல்லாம் கிடையாது, வித்தியாசம் கிடையாது. அப்போ பேனல் சைஸு சின்னதாக நமக்கு அதிக அளவு மின்சாரத்தை உற்பத்தி பண்ண முடியும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வெறும் 250 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தான் நம்ம சோலார் பேனல் போட்டிருக்கோம், மோனோ கிறிஸ்டலைன் பேனல் போட்டிருக்கோம். இப்போ எல்லாமே பாலிகிறிஸ்டலைனை 90% நிப்பாட்டிட்டாங்க. வரக்கூடிய எல்லா பேனலுமே மோனோ கிறிஸ்டலைன் பேனல் தான். இந்த மோனோ கிறிஸ்டலைன் பேனலில் என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, 8 அடிக்கு 4 அடி இருக்கும்போது ஒரு ஓரத்தில் உங்களுக்கு ஒரு கையை வச்சோ ஒரு இலை விழுந்து மறைக்குதோ அல்லது ஒரு நிழல் படுதோ அந்த முழு பேனலுடைய உற்பத்தி திறனும் குறைஞ்சி போயிடும். அதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஹாஃப் கட்டுன்னு பேனலையே 2 பகுதியாக பிரிச்சுட்டாங்க. மேல் பகுதியிலேருந்து தனியாக உற்பத்தி ஆகும், கீழ்ப்பகுதியிலேருந்து தனியாக உற்பத்தி ஆகும். இந்த மாதிரி உற்பத்தி ஆகும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு இலையோ அல்லது ஒரு பக்கத்தில் ஒரு நிழலோ படும்போது உங்களுக்கு என்னென்னா அந்த பகுதியில் இருக்கிற உற்பத்தி மட்டும் குறையும், மற்ற பகுதியிலேருந்து முழுமையான உற்பத்தி போய்கிட்டு இருக்கும். இதுதான் மோனோ கிறிஸ்டலைனில் ஹாஃப் கட் பேனல் அப்படின்னு சொல்லி வந்தது. ஹாஃப் கட்டு பேனலுக்கு அடுத்து என்ன வந்துன்னு கேட்டிங்கன்னா பைஃபேஷியல் அப்படின்னு வந்தது. அப்போ மோனோ பெருக்கு ஹாஃப் கட்டு பைஃபேஷியல் 2 பக்கமும் ப்ரொடக்ஷன் ஆகிற மாதிரி வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்திருக்கிறது தான் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா ஹாஃப் கட்டு, டாப்கான், என் டைப்புன்னு இன்றைக்கி தேதியில் மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு. அப்போ அதோட ப்ரொடக்ஷன் எப்படி இருக்குது, இன்னும் சின்னதாக இருக்குது, இன்னும் பவர் டென்சிட்டி அதிகமாக இருக்குது, குறைந்த அளவிலேயே அதிகமான மின்சாரத்தை நம்மளால் உற்பத்தி பண்ண முடியும். இப்போ மெட்ராஸ் மாதிரி இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா பில்டிங் நெருக்கி இருக்குது. அங்கெல்லாம் 600 வாட்ஸு 630 வாட்ஸு பேனல் போடும்போது குறைந்த அளவுள்ள இடங்களில் நம்மளால் அதிகமான மின்சாரத்தை உற்பத்தி பண்ண முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சதுர மீட்டரில்
உங்களுக்கு 500 வாட்ஸு, 600 வாட்ஸு, 700 வாட்ஸ் வரைக்கும் உற்பத்தி பண்ண முடியுது. அந்த மாதிரி பேனல்லாம் வரும்போது, எதிர்காலத்தில் சின்ன இடமா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு தேவையான முழுமையான மின்சாரத்தை பெற்றுக்கலாம். கிராமப்புறங்கள்ல மத்த ஊரக பகுதிகள்லலாம் நமக்கு அதிகமான இடம் இருக்கு. அங்க இது மாரி நல்ல தரமான பேனலா போடுங்க. இப்ப டாப்கான்லாம் நான் டிசிஆர் சொல்லுவாங்க. இந்த சப்சிடி திட்டத்தில இல்லாம வெளியில கிடைக்குது. 600 வாட்ஸு, 635 வாட்ஸு. எல்லா கடைகளுக்கும், பெரிய பெரிய நிறுவனங்களுக்கும் இந்த டிசிஆர் பேனல், மானிய பேனல் இல்லாம நல்ல தரமான பேனல் தான் போடுறாங்க. அதனால மானியம் வேணுங்கிறவங்க மானிய திட்டத்தில நீங்க சோலார் பேனல் போடுங்க. மானியம் வேணாங்கிறவங்க அதை விட இன்னும் தரமான பேனல்கள் டாப்கான், என் டைப் பேனல்லாம் இருக்குது. அது மாதிரி போடுங்க. நல்ல மின்சாரத்தை உற்பத்தி பண்ணலாம். பேனல்களை நல்லா ஸ்ப்ரிங்க்லர் செட்டு போட்டு நல்லா மெயின்டைன் பண்ணி வைங்க. காலத்துக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். எந்த குறைபாடும் வராது.